வெல்கம் டு எம்டி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி என்ன கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்பைரல். கிளாக் வைஸும் ஸ்பைரல் வரையலாம், ஆன்டி கிளாக் வைஸும் ஸ்பைரல் வரையலாம். ஓவல்ஸாகவும் ஸ்பைரல் வரையலாம், சர்க்கிள்ஸாகவும் ஸ்பைரல் வரையலாம். ஓவல்ஸை பொறுத்த வரைக்கும் அது ஸ்ட்ரெயிட்டாகவும் வரையலாம், சைடாகவும் வரையலாம். தின்னாகவும் ஸ்பைரல் வரையலாம், திக்காகவும் ஸ்பைரல் வரையலாம். டிபெண்ட்ஸ் ஆன் ஆர் ப்ரெஷர். ஒரு ஃப்ளாரோட சென்டராகவும் ஸ்பைரல் வரையலாம். ஒரு டிசைனை ஃபில் பண்ணுறதுக்கும் ஸ்பைரல் வரையலாம். கேப்ஸை ஃபில் பண்ணுறதுக்கும் ஸ்பைரல் வரையலாம். ஃபிங்கர்ஸ்க்கு டிசைன்ஸாகவும் ஸ்பைரல் வரையலாம். ஸ்பைரலுங்கிறதோட கான்செப்ட் வந்து சர்க்கிளோட கான்செப்ட் தான். ஸோ சர்க்கிள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்ம ஸ்பைரலை வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் கிளியராக வந்து சர்க்கிளோட பேசிக்ஸ் எல்லாமே எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணுங்கிற வீடியோவை வந்து போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறேன். அதாவது ஸ்ட்ரெயிட் லைன்ஸ்லையும் டாட்டட்லையும் நீங்கள் எந்தெந்தெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா சர்க்கிளை கிளாக் வைஸ், சர்க்கிள் ஆன்டி கிளாக் வைஸ், தின்னாவும் திக்காவும் கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ். அதே மாதிரி ஓவல்ஸை வந்து ஸ்ட்ரெயிட்டாக கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ், திக்கா கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ், சைட்லையும் ஸ்பைரலை வந்து ஓவல்ஸில் கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ், தின்னாவும் திக்காவும் வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் சைன்லேயும் சரி, டாட்டட்லேயும் சரி. இதுதான் ஸ்பைரலோட பேசிக். ப்ளஸ் சைன்ஸ்லையும் டாட்டட்லையும் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு தனியாக ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த கிளாஸில் சந்திக்கலாம்.